நம்ம ஹீரோ யங்னம் வந்து அவங்க அம்மா அப்பாவோட 70வது பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு. ஆனா, தன்னோட காதலி வேலை பார்க்குற அந்த ஹோட்டல்ல தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காட்ட அடம் பிடிச்சு அங்க வச்சுர்றாரு. இதே தருணத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில ஒரு பைத்தியக்காரன் வேலைய விட்டு நின்றுப்பான். அவன் அந்த மன உளைச்சல் காரணமாக இவனா ஒரு விஷவாயுவ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு, அது சிட்டிக்கு நடுவுல கொண்டு வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டு ஊர் பூரா பரப்பி விட்டு போயிருவான். அந்த வாயுவ சுவாசிச்சாலே உடனே லங்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிருவாய்ங்க. அப்படி சரியான ஒரு வாய்வு. இந்த வாயு ஒரு கட்டத்துல நம்ம பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துருது. ஹீரோ அவங்க குடும்பத்தையும் காப்பாத்திட்டு எப்படி ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிக்கிறாங்க. அப்படியே பரபரப்பின் உச்சியில சொன்ன படம் தான் இந்த எக்ஸிட். படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப அருமையாவே பண்ணியிருந்தாய்ங்க. அதுலயும் இந்த ஃபேமிலிய காப்பாத்தணும்னா இவங்க பில்டிங்கோட கடைசி மாடிக்கு போணும். ஆனா அங்க டோர் லாக் ஆயிருக்கும். சாவியும் இருக்காது. இப்ப என்ன பண்றதுன்னா, வெளியில இருந்து அந்த கதவ தொறக்க முடியும்ன்னும்போது, நம்ம ஹீரோ அந்த கதவ தொறக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாரு பார்க்கணும். அவர் வந்து மலை ஏறுற பிராக்டிஸ் வேற பண்ணிருப்பாப்ல. அதுல ஏதாவது சாதிக்கணும்னு. அதனால அந்த பில்டிங்க விட்டு வெளிய கண்ணாடிய உடைச்சுட்டு போயிட்டு, அவர் அந்த கதவ தொறக்க முயற்சி பண்ற சீன் பார்த்தீங்களா? வேற லெவல்ல பண்ணியிருப்பாய்ங்க. நம்ம ஹீரோவையும், ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்த நீங்க பரபரப்பின் உச்சிக்கே உட்கார்ந்து எப்புட்றா இவன் தப்பிக்க போறான்னு உட்கார்ந்து பார்த்து முடிச்சிடலாம். உண்மையிலே ஒரு தரமான படங்க. அடல்ட் கன்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. குடும்பத்தோட உட்கார்ந்து தரமா என்ஜாய் பண்ணலாம்.